விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மயிலின் நகைகளை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளலாம் என்று பாண்டியன் குடும்பம் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அப்போது மீனா சொன்ன விஷயத்தை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். அதாவது கதையின் ஆரம்பத்தில் பாண்டியன் கடைக்கு கிளம்புகிறார். கடைக்கு கிளம்பும் போது சரவணனிடம் நீ வீட்டில் இரு, இன்னைக்கு கடைக்கு வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறார். வீட்டு வாசலில் வண்டியை எடுக்கும் போது அவரால் வண்டியை எடுக்க முடியவில்லை. சாவியை போடுவதற்கு கூட முடியாமல் நடுங்குகிறார். பாண்டியன் தவிப்பதை பார்த்து முத்துவேல் எல்லாம் சரியாகிவிடும் என்பது போல தலையசைக்க, பிறகு பாண்டியனும் தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். மறுபக்கத்தில் மீனாவும் செந்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது செந்தில் மீனாவிடம் அம்மாவிடம் போன் பண்ணுனியா, எப்படி இருக்காங்க என்று விசாரிக்க, அதற்கு மீனா நீயே அம்மா கிட்ட பேச வேண்டியது தானே என்று கேட்க, எங்க அம்மா எப்பவும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இப்போ அவங்க ரொம்ப சோகமா பேசுறாங்க. அதை கேட்கறக்கே கஷ்டமா இருக்குது. இன்னையோட அந்த குடும்பத்தின் பிரச்சனை முடியணும். என் அண்ணனின் முன்னாள் மனைவி என்று மயில் குடும்பத்தை பற்றி செந்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது மீனா நான் இன்னைக்கு வேலைக்கு லீவு போட்டுட்டேன், நானும் ஸ்டேஷனுக்கு போறேன் என்று சொல்கிறார். அதற்கு செந்தில் இன்னைக்கு நானும் லீவு போட்டுட்டேன், அப்பா எப்படியும் ஸ்டேஷன் போயிடுவாரு, நான் கடைக்கு போய் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். மறுபக்கத்தில் செந்தில் கடைக்கு போனதும் கதிர் நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலையா என்று கேட்க, எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க, அதனால் நான் கடையை பார்த்துக்கலாம்னு வந்தேன் என்று சொல்லி கதிரையும் ஸ்டேஷனுக்கு பாண்டியனுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார். அடுத்ததாக போலீஸ் ஸ்டேஷனில் மீனா, கோமதி, பாண்டியன், சரவணன் என எல்லோரும் காத்திருக்கும் போது மீனாவிற்கு ராஜி போன் செய்து நகையை வைத்து ஏதாவது விளையாடி விடுவாங்களா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கா அக்கா என்று சொல்ல, அதற்கு மீனா அவங்க அவ்வளவு மோசமா போக மாட்டாங்க, மயில் அக்கா வாழ்க்கையில் கொஞ்சம் அக்கறை இருந்தா இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு மயிலின் அம்மா பாக்கியமும் மாணிக்கமும் வருகின்றனர். அவர்களை பார்த்ததும் சரவணனுக்கு கோபம் வருகிறது. அவர்களை கதிர் சமாதானப்படுத்துகிறார். பிறகு இன்ஸ்பெக்டர் முன்பாக நகைகளை ஒப்படைக்கின்றனர். அதை பார்த்த பாக்கியம், இதை நகையெல்லாம் கருத்து போயிருக்கு, நாங்க 80 பவுன் நகை போட்டோம், இவங்க அதையெல்லாம் ஆட்டைய போட்டுட்டாங்க என்று நல்லவள் போல நாடகம் ஆடுகிறார். அதிலும் இவங்க பையனுக்கு வேலைக்காக 10 லட்சம் பணம் கொடுத்தாங்க, அதுபோல ஒரு பையனுக்கு கடை வச்சு கொடுத்தாங்க, இதற்கெல்லாம் என் பொண்ணு கையில் நகையில் இருந்துதான் எடுத்திருக்காங்க என்று கதறி ஒப்பாரி வைக்க, அதை பார்த்து மீனா கோபமாக அபாண்டமாக பழி போடாதீங்க என்று சொல்கிறாள். பாக்கியம் மீனா சொன்னது மீனா மீதும் பழியை தூக்கி போடுகிறார். இதனால் அதிர்ச்சியான பாண்டியன் எங்க பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதி இருக்கு, அதுக்கு மேல பணம் தேவைப்பட்டால் முறையாக கடன் வாங்குவேன் என்று சொல்கிறார். அப்போது பாக்கியம் இவங்க தான் நகையை வித்திருக்காங்க என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு மீனா நீங்க மயிலக்காவுக்கு 80 பவுன் நகை போட்டீங்களா, இவங்க சொல்றது எல்லாமே பொய் மேடம், இவங்க வெறும் 8 பவுன் தான் நகை போட்டாங்க என்று உண்மையை சொல்கிறார். இதனால் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைகின்றனர். இப்படியாக எபிசோடு முடிவடைகிறது. நாளை இது பற்றி இன்ஸ்பெக்டர் மயிலிடம் விசாரிப்பார். அப்போது மயில் என்ன சொல்லப் போகிறார் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதாவது நகை விஷயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து மீனா கதிர் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறாள் பாக்கியம். சரவணனிடம் நீ வீட்லேயே இரு, நான் கடைக்கு போறேன் என சொல்லிவிட்டு கிளம்புகிறான் பாண்டியன். வாசலில் வண்டியை எடுக்கும்போது தடுமாற முத்துவேல் அவனை கவனிக்கிறான். பைக்கில் சாவியை போட முடியாமல் கை நடுங்கி கீழே தவற விடுகிறான். இதையெல்லாம் பார்த்து முத்துவேல் பரிதாபம் அடைகிறான். அதன் பின்னர் எப்படியோ வண்டியில் சாவியை போட்டு பாண்டியன் அவனை பார்த்து தலையை ஆட்டுகிறான். முத்துவேலும் பார்த்துக்கலாம் என்பதைப் போல் கண்ணை காட்டுகிறார். இதனை அடுத்து பாண்டியன் கடைக்கு வரவும் அவனுக்காக கதிரும் அங்கேயே வெயிட் பண்ணுகிறான். மீனாவிடம் அம்மா கிட்ட பேசினியா என்று விசாரிக்கிறான் செந்தில். அதற்கு அவள் நீயே போன் பண்ணி பேச வேண்டியதுதான் என்று கேட்க, எப்பவும் அம்மா ஏதாவது பேசி வம்பிழுப்பாங்க, இப்போ அவங்க குரலை கேட்கவே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று சொல்கிறான் செந்தில். மீனாவும் எனக்கும் அத்தையை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு, நான் இன்னைக்கும் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டேன், மாமாவோட சேர்ந்து நகை கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறேன் என்று சொல்கிறாள் மீனா.
அதற்கு செந்தில், கரெக்ட் தான். எங்க அண்ணனோட முன்னாள் மனைவி வருவாங்களா? அவங்களை பார்க்கறது இன்னைக்கே கடைசி நாளா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் என்கிறான். அதற்கு மீனாவும் மயிலக்கா போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் என்று கூறுகிறாள். இதனைத் தொடர்ந்து செந்தில் கடைக்கு வரவும் கதிர் அவனை பார்த்து, நீ ஆபீஸ் போகலையா என்று கேட்கிறான். அதற்கு அவனும், எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவீங்க, நம்ம கடையை பார்த்துக்கலாம்னு அதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்கிறான். அதன் பின்னர் பாண்டியனிடம் ஸ்டேஷன் போவதற்காக கிளம்பி செல்ல கதிரும் கிளம்புகிறான். அவனிடம் செந்தில், நான் கடையை பார்த்துக்கிறேன், போயிட்டு வாடா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்த பக்கம் மீனா, கோமதி, பாண்டியன், சரவணன் உள்ளிட்டோர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகின்றனர். அப்போது மீனாவிடம் போனில் பேசும் ராஜி, நகையை வச்சு எதுவும் விளையாடிட்ட மாட்டாங்களா? எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. அதற்கு ராஜி, அவங்க மயிலக்கா வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க என்று மீனா சொல்கிறாள். அதன் பின்னர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாக்கியம், மாணிக்கம் இருவரும் வருகின்றனர். அவர்களை பார்த்தது சரவணன் கடும் கோபத்துடன் கையோங்க கதிர் சமாதானப்படுத்துகிறான். தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் முன்பாக நகைகளை ஒப்படைக்கிறார்கள். பாக்கியம் அதையெல்லாம் எடுத்து பார்த்து, நல்லவளைப் போல் எல்லா நகையும் கருத்து போயிருக்கு மேடம் என்று நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாள். அதனை பார்த்து மீனா கடுமையாக அதிர்ச்சியடைய, பாக்கியம் விடாமல், இவங்கதான் நகையெல்லாம் ஆட்டைய போட்டிருப்பாங்க என்கிறாள். மீனா கோபமாகி, அபாண்டமா பழி போடாதீங்க என்று சொல்ல, இவளோட புருஷனுக்கு 10 லட்சம் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்குனாங்க மேடம். இந்த நிக்கிற கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிக்க பணம் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் என் பொண்ணு நகையை வித்திருக்காங்க என்று ஒரே போடாக போடுகிறாள். இதனையடுத்து பாக்கியம் விடாமல் பாண்டியன் குடும்பம் மீது பழியை போட, கோமதி, சத்தியமா எங்களுக்கு நகை எப்படி இந்த மாதிரி மாறுச்சுன்னு தெரியவில்லை என்கிறாள். பாண்டியனும், எங்க பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இருக்கு, அதுக்கு மேல பணம் தேவைப்பட்டா முறையா கடன் வாங்குவேன் என்று சொல்கிறான். அப்போது பாக்கியம் மீண்டும் இவங்கதான் நகையை வித்திருக்காங்க என்று பச்சையாய் போய் பேச, மீனா டென்ஷனாகி, நீங்க மயில் அக்காக்கு 80 பவுன் நகை போட்டீங்களா? இவங்க சொல்றாங்க மேடம், வெறும் 8 பவுன் தான் நகை போட்டாங்க என்று உண்மையை போட்டு உடைக்கிறாள். இதனால் அனைவரும் கடுமையாக அதிர்ச்சியில் உறைகின்றனர். இதனைத் தொடர்ந்து என்ன நடக்கப் போவது என்பதை நாளைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் எபிசோட்டில் பார்க்கலாம்.